2015 அமெரிக்காவில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் ஸ்வாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆசிரியர் 3ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்க போகிறார். எப்பயுமே ஒரே ரொட்டீனாக போயிட்டுருக்கே அப்படின்னு ஒரு முறை என்ன பண்ணார், வீட்டு பாடம் கொடுக்கறது வித்தியாசமாக ஒரு வீட்டு பாடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுக்குறார் எல்லா குழந்தைகளுக்கும். அங்கே படிக்கிற நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ரொம்ப பாதிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த குழந்தைகள்லாம் அங்கே படிக்கிறாங்க. லத்தீன் அமெரிக்க குழந்தைகள், ஆப்பிரிக்க குழந்தைகள், பின்தங்கிய குழந்தைகள் எல்லாம் அங்கே படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பில் வீட்டு படம் கொடுக்குறார். என்ன தலைப்பு கொடுக்குறார் அப்படின்னா, ஐ விஷ் மை டீச்சர் நோ திஸ், என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் நன்றாக இருக்கும். இப்படி ஒரு தலைப்பு இந்த பிள்ளைங்களுக்கு வீட்டு படமாக கொடுத்துட்டார். ஒவ்வொரு பிள்ளைங்களும் எழுதிட்டு வர்றதை பார்த்து அவர் அசந்துட்டார். ஒரு மாணவன் எழுதுகிறான், அன்னைக்கு நான் ஒரு நாள் லேட்டாக வந்தேன், ஆசிரியர் என்னை திட்டினாங்க, அன்னைக்கு மட்டும் அவர் ஏன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் தான் எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் இருந்து எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு வந்தேன், அதனால தான் நான் லேட்டாக வந்தேன், இது எங்கள் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தால் அவர் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டார். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அந்த குழந்தைகளுடைய மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா தவிப்புகளையும் அதில் பதிவு செய்கிறாங்க. சில குழந்தைகள் எழுதுகிறாங்க, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, பாட்டி வீட்டில் தான் வளர்கிறேன், இது எங்கள் ஆசிரியருக்கு தெரிஞ்சால் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் அவர் அன்பு செலுத்துவார், அவருக்கு இது தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதுகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைகள் தனக்குள்ளே இருக்கிற வருத்தங்களை, அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை எல்லாம் பதிவு செய்கிறாங்க. இந்த ஆசிரியர் என்ன பண்ணார், இது வெறும் பேப்பரில் போயிடக்கூடாதுன்னு அதை ஒரு புத்தகமாகவும் அப்படியே அந்த ஒவ்வொரு பதிவையும் எக்ஸ் தளத்தில் பதிவிடுகிறார். அதை பார்த்து உலகமே பார்க்குறாங்க, ஓ குழந்தைகள் இப்படியெல்லாம் நினைப்பாங்க போல மனசில். 3ஆம் வகுப்பு குழந்தைகள். ஒரு குழந்தை எழுதுது, எனக்கு வீட்டு பாடம் நிறையா தர்றாங்க, எனக்கு எழுதணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எழுதுறதுக்கு என்கிட்ட பேனாவும் இல்லை பென்சிலும் இல்லை. அதை பார்த்து பதறி அடித்து நிறைய பேர் அந்த ஸ்கூலுக்கு எழுதுகிற பொருட்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய நடக்குது. ஒரு குழந்தை எழுதுது, என்னுடைய அப்பா என் கூட இல்லை, ஆனால் அவர் உயிரோடு தான் இருக்கிறாரு, அவர் ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சுருக்கிறாரு, ஆனால் அவர் மேலே ஒரு பெரிய வழக்கு பதிஞ்சு மெக்சிகோவுக்கு எங்கள் அப்பாவை நாடு கடத்திட்டாங்க, எனக்கு எங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு எழுதுது. இதை அந்த ஆசிரியர் எக்ஸ் தளத்தில் பதிவிடுகிறார். இது பரவி 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 அமெரிக்க அதிபர்கிட்ட போயிடுது. அதை படித்து விட்டு உடனே அவங்க அப்பா மேலே பெரிய குற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அவரை மீண்டும் கொண்டு வந்து அந்த குழந்தையிடம் ஒப்படைக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு நீதிமன்றத்தால் முடியாதது, ஒரு அரசாங்கத்தால் முடியாதது, ஒரு 3ஆம் வகுப்பு குழந்தை தன்னுடைய கருத்தை எழுத்தாக பதிவு செய்யும் போது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, புரட்சியை அந்த குடும்பத்திலே அந்த ஊர்லேயும் ஏற்படுத்துகிறது. இப்போ புத்தகம் எவ்வளவு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. ஒரு செய்தி, ஒரு புத்தகம், ஒரு கட்டுரை ஒரு பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த புத்தக திருவிழாக்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு சின்ன மனமாற்றம் நமக்குள்ள நிகழ்ந்திடாதா அப்படிங்கிற ஒரு சின்ன அசைவுக்காக, ஒரு சின்ன நகர்வுக்காகத்தான் எல்லா புத்தகங்களையும் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்று இவ்வளவு விழாக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம ஏன் வாசிக்கணும்? நம்ம வாழுகிற வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை. நம்மளாம் நினச்சிட்ருக்குறோம் நம்மளாம் ஏதோ 1000 காலம் வாழ போகிறோம் அப்படின்னு. மகாபாரதத்தில் ஒரு கேள்வி தர்மர்கிட்ட யட்சன் வைப்பார், எது ஆச்சரியமானது அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொல்வார், நாள்தோறும் மனிதர்கள் இறந்து கொண்டே இருப்பதை பார்த்த பிறகும் மீதி இருக்கிற மனிதர்கள் இந்த வாழ்க்கை நிரந்தரமானது என்று நம்புகிறார்கள் இல்லையா, அதுதான் ஆச்சரியமானது. நம்ம நம்புகிறோம் பாருங்கள். கொரோனா காலத்தில் எவ்வளோ பேரை தூக்கி கொடுத்தோம். ஒவ்வொரு பேரிடர் வரும்போதும் பக்கத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, இன்றைக்கி கூட திடீர்னு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், இவராக இறந்துட்டாரு, நேற்று கூட இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேனேப்பா, போன வாரம் கூட இவரை நான் பார்த்தேனேப்பா, சொல்கிறோம்ல நல்லா தானே இருந்தார். அப்போ நல்லா தான் இருக்கிற மனிதர்கள் கூட கிளம்பி போயிடுறாங்க. ஆனாலும் நாம் என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறோம், நாம் ஏதோ நீண்ட நெடுங்காலம் வாழப்போகிறோம் என்கின்ற ஒரு மாயையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை ஒரு வானவில் மாதிரி தான். இந்த வானவில் நீங்கள் பார்த்துருக்குறீங்கல்ல, திடீர்னு வரும், கொஞ்ச நேரம் அழகாக இருக்கும், நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும், அப்படியே காணாமல் போயிடும். இந்த வாழ்க்கையும் வானவில் மாதிரி தான், சில கணங்கள் மட்டுமே இருக்கக்கூடியது. அந்த சின்னஞ்சிறு நேரத்தில் அந்த சின்னஞ்சிறிய வாழ்க்கையை நாம் நமக்கானதாக அழகாக்கி கொண்டு மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சிகரமானதாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை எது தரும் என்றால் புத்தகம் நிச்சயமாக தரும். நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் தர்றாங்களா,
சொந்தக்காரங்க தர்றாங்களா, இல்லை பெரியவர்களுடைய அறிவுரை தருகிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வாசிக்கிற ஒரு நல்ல புத்தகம் உங்கள் வாழ்க்கையை வானவில்லாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்கது என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எல்லாருக்குமே படிக்கணும்னு ஆசை இருக்க தானேங்க செய்யுது. படிக்கணும்னு ஆசை இருக்க போய் தானே புத்தக திருவிழாவுக்கு வர்றோம், புத்தகங்களை எல்லாம் பார்க்குறோம், புரட்டுறோம், வாங்குகிறோம், வீட்டில் கொண்டு போய் அழகாக அடுக்கி வச்சிடறோம். அப்புறம் அடுத்த வருஷம் வரும்போது மறுபடியும் வர்றோம், புத்தகங்களை எல்லாம் பார்க்குறோம், புரட்டுறோம், வாங்குகிறோம், மறுபடியும் அடுக்கி வச்சிடறோம். ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? வாசிக்க மாட்டேங்கிறோம். ஏன் வாசிக்க மாட்டேங்கிறோம்? நேரம் இல்லை மேடம். நேரம் மட்டும் இருந்துச்சுன்னா வாசிச்சிருவேன். கொஞ்சம் பொறுமை இல்லை. புத்தகம் வாசிக்கும் போது தூக்கமாக வந்துடுது, 4 பக்கம் படிக்கும் போதே கொட்டாவியாக வருது, அப்புறம் அந்த புத்தகத்தை வச்சிடுறோம். இப்படி ஒரு காரணம் சொல்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நமக்கு நேரமும் இருக்குது, பொறுமையும் இருக்குது, வாசிக்கவும் செய்கிறோம். எதில் வாசிக்கிறோம்? மொபைலில் வாசிக்கிறோம். மொபைலில் வாசிக்கிறோமா இல்லையா? எத்தனை செய்தி நம்மளுடைய நண்பர்கள், வேண்டப்பட்டவங்க, வேண்டப்படாதவங்கெல்லாம் வைக்கிற வாட்ஸ்அப்பெல்லாம் வாசிக்கிறோம், ஃபேஸ்புக்கு வாசிக்கிறோம், இன்ஸ்டாகிராம் வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு மற்றவங்களுக்கு பகிரவும் செய்கிறோம். அப்போ நமக்கு வாசிக்கிறதுல ஆர்வம் இருக்குது, நேரமும் இருக்குது. ஆனால் புத்தகத்தை எடுத்து வச்சு வாசிக்கணும் அப்படிங்கும் போது தான் மனசு தடுமாறுது. அதுக்கு நான் ஒரு நல்ல வழி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு, வாசிப்பில் ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதல் முறை, இல்லைன்னா ஒரு சேர்ந்து படிக்கிற ஒரு முறைன்னு வச்சுக்குவோம். ஒரு புத்தகமாக கொடுத்தா தானே வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒரு வரி கொடுத்தா படிச்சிருவீங்களா? ஒரே ஒரு வரி வாசிக்க முடியுமா? ஒரு வரி வாசிக்க முடியுமா? முடியுங்கிறவங்களாம் கைத்தட்டுங்க. ஒரே ஒரு வரி. நம்ம தமிழில் எவ்வளோ பெரிய அழகுன்னா, நீங்கள் ஒரு வரி படிக்கணுன்னாலும் நம்மக்கிட்ட விஷயம் இருக்குது. 10,000 வரி நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் நம்மக்கிட்ட விஷயம் இருக்குது. அதுதான் தமிழின் சிறப்பு. ஒரு வரி தான் உங்களால் படிக்க முடியும்னா ஆத்தி சூடி படிங்க. ஒன்றும் இல்லை, அறம் செய்ய விரும்பு. கடகடன் மனப்பாடம் பண்ணணும் கிடையாது. மனப்பாடம் பண்ணுறது வேற, வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற. அறம் செய்ய விரும்பு. இந்த ஒரு வரியை எடுத்துக்கோங்க. ஏன் இந்த பாட்டி அறம் செய்ய விரும்புன்னு சொன்னான்? அறம் செய்யணும்ல, நல்லது செய்யணும்ல, மக்களுக்கு நன்மைகள் செய்யணும்ல, செய்யின்னு தானே செஞ்சுருக்கணும். அறம் செய், அறம் செய்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஏன் அறம் செய்ய விரும்புன்னு சொன்னான்? எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயப்படுத்தி செய்யும்போது அது திணிப்பாக மாறுகிறது, நாமே விரும்பி செய்யும்போது அது இனிப்பாக மாறுகிறது. அதனால தான் அவ்வை சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு. நீ விரும்பு, மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், அறத்தின் வழி நிற்கணும் அப்படிங்கிறத விரும்பு. அந்த விருப்பம் உள்ளே வந்து விட்டால் அந்த செயல் தன்னால் செய்யப்பட்டு விடும். அதனால தான் நம்ம கிராமத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரு விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்கல்ல, இந்த பருப்பு கடைஞ்சின்னு ஒரு விளையாட்டு சொல்லி கொடுப்பாங்க. பருப்பு கடைஞ்சி காக்காவுக்கு கொஞ்சம், நரிக்கு கொஞ்சம், பெரியப்பாவுக்கு கொஞ்சம், அத்தைக்கு கொஞ்சம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு கழுவி கொட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? நண்டு ஊறுது நரி ஊறுதுன்னு சொல்லி அந்த குழந்தைய சிரிக்க வைப்பாங்க. ஏன்? எல்லாருக்கும் கொடுத்துட்டு சிரிக்கணும். எல்லாரும் தின்னுட்டு போயிட்டாங்களேன்னு உட்காந்து அழக்கூடாது. எல்லாருக்கும் கொடுக்குற மனசு மகிழ்கிற மனசாக இருக்கணும். மற்றவங்களை மகிழ வைத்து நாமளும் மகிழணும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டு நாம் வைத்தறிச்சல் படக்கூடாது. அதனால தான் அறம் செய்ய விரும்பு அப்படின்னாங்க. அப்போ இந்த ஒரு வரி இது என்னுடைய கருத்து. இப்போ உங்களுக்குள்ளே வேறு வேறு எண்ணங்களை எல்லாம் உருவாக்கும். அப்போ அந்த ஒரு வரி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்பதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்குள்ளே உட்காந்து பேசலாம். நம்ம வீட்டில் சாப்பிட்ற நேரத்தில் உட்காந்து பேசலாம். இதை கொஞ்சம் பழக்கப்படுத்தணும்னா தேவையில்லாமல் பேசுகிறதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அந்த ஒரு வரிக்குள்ளே அவ்வளவு அர்த்தத்தை நம்முடைய அவ்வை பாட்டி வைத்திருக்கிறாள். 2வது வரி என்னது? ஆறுவது சினம், அடக்குவதுன்னு சொல்லலாம் அந்த அம்மா. அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அவ்வளோ அர்த்தத்தை வச்சுருக்குறாங்க. நீ கோவத்தை அடக்கு, நீ கோவத்தை அடக்கு அப்படின்னு தானே நம்ம வீட்டில் சொல்லுவோம். கோவத்தை அடக்கவே முடியாது, கோவத்தை அடக்க முடியாது, ஆனால் ஆற்ற முடியும். ஒரு கோபத்தை நீங்கள் கொஞ்சம் ஆற போடுங்களேன், வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. நம்ம உறவுகளுக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, வேலை பார்க்குற இடத்துல, இந்த மாதிரி பொது இடத்துல நமக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு பார்க்குறீங்க? 80% நம்முடைய கோவத்தால் தான் வரும். ஒருத்தங்களை புரிஞ்சிக்காமல் படக்குன்னு கோவப்பட்டுருவோம். இல்லை அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே திருப்பி கோபத்தில் அவங்கள எதிர்த்து பேசிடுவோம். அந்த வார்த்தைகள் தான் கடைசி வரைக்கும் நம்மளை ரொம்ப பாடாப்படுத்தும். கோபம் கூட மறந்து போயிடும். ஆனால் அந்த கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் இருக்குது பாருங்க, அது கடைசி வரைக்கும் கூட வரும். அதனால தான் அவ்வை சொன்னாங்க, ஆறுவது சினம். ஒரு கோபம் வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். குழந்தைகளுக்கு அதை கற்றுத்தரணும். என்னென்னமோ கற்றுத்தர்றோமே, கோபம் வந்தால் என்ன செய்யணும்னு யாராவது கற்று தந்துருக்குறோமாங்க? வாழ்க்கைக்கு இதெல்லாம் அடிப்படையான விஷயம் இல்லையா? கோபம் வந்தால் ரியாக்ட் பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? ரியாக்ட் பண்ணிடுவோம்.
ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். எங்கள் நண்பர் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தார். அவருடைய நண்பர்களோட ஒரு உடம்பு ரொம்ப முடியாத ஐசியூவில் உள்ள ஒருத்தரை பார்க்குறதுக்கு 4-5 பேர் நின்று அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நர்ஸு வந்து ஒருத்தரை மட்டும் பார்த்து, அறிவு இருக்காயா உனக்கு அப்படின்னாங்க. இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. எனக்கு அறிவு இருக்குது, உனக்கு தான் அறிவு இல்லை, அறிவு இல்லாமல் இருக்க போய் தான் நீ நர்ஸாக இருக்க, இல்லைன்னா டாக்டர் ஆகிருப்ப அப்படின்னு பதிலுக்கு இவர் கோவப்பட்டார். உடனே இந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஆக்சிஜன் போகிற குழாயில் நிற்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னுச்சு. இவர் என்ன பண்ணார், ரியாக்ட் பண்ணிட்டார். ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு நர்ஸு நம்மளை பார்த்து எதுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கணும். அவங்களுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி சொல்கிறாங்கன்னு, ஏமா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருந்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, இதில் நிற்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு கோபம் வரும்போது நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைத்து விட முடியும். வீட்டில் இந்த கோபம் படுத்துகிற பாடம் நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னு வைங்க, இருக்கீங்க, எங்கேயே நிறைய பேர் இருப்பீங்க. கணவன் மனைவி அன்பாக இருப்பாங்கல்ல, நல்ல ஒரு மனப்புரிதலோடு இருக்கும்போது பாருங்களேன், அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியும், இவர் என்ன நினைக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும். உதாரணமாக சொல்கிறேனே, ஒரு திருமண வீட்டுக்கே 2 பேர் போயிருக்கிறாங்கன்னு வைங்க. மனைவி அங்கே அவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்களோட பேசிகிட்டு இருப்பாங்க, கணவர் இந்த பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்சவங்களோட நின்று பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு தோணுது. இப்போ மனைவி நினைக்கிறாங்க, வீட்டுக்கு கிளம்பணுமே, இவர் என்ன பேசிக்கிட்டே இருக்காரேன்னு திரும்பி பார்ப்பாங்க. கரெக்டாக அவரும் திரும்பி பார்ப்பார். அவங்க அந்த கடைசியில் இருப்பாங்க, இவர் இந்த கடைசியில் இருப்பார். பார்த்த உடனே அந்த அம்மா அப்படிம்பாங்க, ஒரு வார்த்தையே கிடையாது, இப்படிம்பாங்க. உடனே அவர் 5 நிமிஷத்துலம்பார். உடனே அவங்க அப்படி தலையை சேர்ப்பாங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து அந்த அம்மா இங்கே பார்க்கும், அவரும் பார்ப்பார், இப்படி மறுபடி தலையை சேர்ப்பாங்க. 2 பேரும் கிளம்பிடுவாங்க. தூரத்தில் இருக்கிறாங்க. தூரத்தில் இருக்கும்போது தானங்க நம்ம சத்தம் போட்டு பேசணும், தூரத்தில் இருக்கும்போது தானே சத்தம் போட்டு பேசணும். ஆனால் இவங்ககிட்ட பேச்சே இல்லை, வெறும் பார்வை. புரியுது ஏன்? அவங்க 2 பேர் தூரத்தில் இருந்தாலும் இதயங்கள் பக்கத்தில் இருக்குது. இப்போ இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. சண்டை வந்துடுது. இப்போ இவர் சொல்கிறாரு, அன்னைக்கே சொன்னாங்க இவங்க குடும்பத்திலலாம் பொண்ணு எடுக்காதுன்னு, நான் தான் புத்தி கெட்டத்தனமா அப்படின்னு ஆரம்பிப்பார். இந்தம்மா ஆமாம், உங்களுக்கு புத்தி இல்லை, எங்களுக்கு புத்தி இருக்கா, எங்களுக்கு புத்தி இருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு பொண்ணை கொடுத்துருப்போமா இந்தம்மா கத்தும். இவர் அதை விட கத்துவார். ஆனால் 2 பேரும் எங்கே இருப்பாங்க? பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. எதுக்கு இருப்பாங்க? எதுக்கு இருக்கும்போது மெதுவாக தானே பேசணும். ஆனால் ஏன் கத்தி பேசுகிறாங்க? 2 பேர் அங்கே இருக்கிறாங்க, இதயம் தூரமாக போயிடுச்சு. இதயம் தூரமாக போனதுனால சத்தம் போட்டு பேச வேண்டியிருக்குது. இவங்க தூரத்தில் இருந்தாலும் இதயம் பக்கத்தில் இருப்பதால் அவங்க பேசாட்டாலும் புரிந்தது. அப்போ கோபம் என்பதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா வீட்டிலும் நாட்டிலும் நம்மால் நிம்மதியாக வாழ முடியும். இந்த மிகப்பெரிய தத்துவத்தை 6வது சினம் என்கின்ற ஒற்றை வரியில் நம்முடைய தமிழ் பாட்டி ஔவை கற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்றால், ஒரு வரி படிக்க முடியுமா? முடியாதான். இனிமேல் மீதி உள்ளதை நீங்கள் படித்து உங்களுடைய வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்துகிறது என்பதை நீங்கள் ஒரு நாள் பேசணும், இல்லைனா ஃபேஸ்புக்கில் போடணும், இல்லைனா வாட்ஸ்அப்பில் எல்லாத்துக்கும் பகிரணும். ஒன்றுக்கும் இல்லாததெல்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கணும்ல, உருப்படாததெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கணும். இந்த மாதிரி எதையாவது ஒன்றை நம்ம சிந்திக்கும் போது தேவையில்லாத பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, ஒரு வரி இப்போ படிக்க முடிஞ்சிருச்சு, அடுத்து வாங்க 2 வரி படிக்க முடியுமா? 2 வரி படிக்க முடியுமா? 2 வரி படிக்க முடியுங்கிறவங்களாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். அப்பாடா, என்ன சொன்னாலும் கூடவே வர்றீங்க, நல்லவங்கப்பா அந்த ஊருக்காரன். 2 வரி படிக்கலாம்னா என்ன படிக்கலாம்? திருக்குறள் படிக்கலாம். இல்லை, திருக்குறள் நம்ம திரும்ப படித்த திருக்குறளையே படித்து தெரிஞ்ச அர்த்தத்தையே நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். படிக்காத திருக்குறள் எவ்வளோ இருக்குது? 1330 திருக்குறள் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை கண்ணை மூடிட்டு தொடுங்க, அதுக்கு அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொரிந்து வருகிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் ஒரு திருக்குறள் படித்தேன், ரொம்ப நீங்கள் கேள்விப்படாத குறளாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், சொல்லும் போது ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுப கோடியும் அல்ல பல. நம்மளை பார்த்து சொல்கிறார் வள்ளுவர், இவங்களுக்கு வாழவே தெரியாது, உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. ஆனால் அதை பற்றி கோடி தடவை பேசிக்கிட்டே இருப்பாங்க. கோடி தடவை இல்லை, பல கோடி தடவை பேசிக்கிட்டே இருப்போமா, அதை நினச்சிக்கிட்டே இருப்போமா. வாழ்க்கைன்னா என்னன்னே நமக்கு தெரியலை, ஆனால் அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம், அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இது உண்மையா இல்லையா? நமக்கு என்ன வாழ்க்கைனே புரிஞ்சுக்காமல் என்னத்தையாவது அடிச்சு விட்டுட்டு போகிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம யாருங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அடுத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். இந்த புறம் பேசுவது, கோள் சொல்கிறது, வதந்திகளை பரப்புவது, உண்மைன்னா என்னென்னு தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா?
அறிவியல் இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எங்கள் பட்டிமன்றத்தில் தான் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை பாம்பு வந்துருச்சு. பாம்புனா பாம்பு கூட கிடையாது, கொஞ்சம் நீளமாக இருக்கிற மண்புழு. உடனே இவரே அடித்து அதை வெளியில் கொண்டு போய் போட்டார். உடனே 4 வீடு தாண்டி ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, எங்கள் தெருவில் ஒருத்தர் வீட்டுக்கு 4 அடியில் ஒரு பாம்பு வந்துருச்சு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அடித்து தூக்கி போட்டோம் அப்படின்றது. அடுத்த தெருவில் உள்ள ஒரு அம்மா சொல்லியிருக்கு, எங்கள் பக்கத்து தெருவில் 8 அடியில் பெரிய ராஜநாகம் வந்துச்சு, நாங்கள் வனத்துறையினரெல்லாம் கூப்பிட்டு அதை பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விட்டோம். அடுத்து இன்னும் 2 தெரு தள்ளி 2 நாள் கழித்து பேசியிருக்காங்க, அந்த தெருவில் ஒரு வீட்டில் மலைப்பாம்பு வந்திருக்குங்க, வந்த மலைப்பாம்பு தூணை கட்டி சுற்றிக்கிருச்சு, அப்புறம் ஒரு 50 பேர் வந்து அதை பிரித்து இழுத்து ஒரு வலையில் போட்டு கொண்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து பக்கத்து ஊருக்காரர் கேட்டிருக்காரு, உங்கள் ஊரில் ஒரு வீட்டுக்கு அனகோண்டா வந்துச்சாம்ல, இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னு இருக்காரு. இன்னும் அந்த ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, அது ஒரு சைடு சுற்றிக்கிட்டு இருக்குது, நாங்கள் என்ன செய்யன்னு தெரியாமல் நாங்கள் ஒரு பக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கார். எது வந்தது? மண்புழு வந்துச்சு. ஆனால் கதை எங்கே? அனகோண்டாவில் போய் முடியுது. என்ன நடந்தது, அங்கே யார் இருந்தா, இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் வதந்திகளை நம்ம பரப்பிக்கொண்டே இருக்கிறோம். அதுவும் அறிவியல் வளர்ந்த பிறகு, அறிவு வளர்ந்த பிறகு, இவ்வளவு கல்வி அறிவு பெற்ற பிறகும் நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டோமே இருக்கோமா இல்லையா? இன்றைக்கி காலையில் கேலண்டர் கிழிக்கும் போது நான் வாசித்தேன் ஒரு வரி. கேலண்டர் கிழிக்கும் போது கேலண்டரில் கூட அவ்வளவு அற்புதமாக வார்த்தைகள் எழுதுகிறாங்க. தந்தி அடிக்கிற ஊர் போய் சேரும், தந்தி அடிக்கிற ஊர் போய் சேரும், வதந்தி சொல்லுகிறவனிடமே திரும்ப வரும் அப்படின்னு போட்டிருக்கு. வதந்தின்னு ஒன்று கலப்புறோம்ல, அதை சொன்னவனுக்கே ஒரு நாள் திரும்ப வரும். அப்போ தான் அது எவ்வளோ கஷ்டப்படுத்துதுங்கிறத நம்மளால் உணர முடியும் என்று ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. அந்த வரியை படிக்கும் போது எனக்கு ஒரு 2 கதை ஞாபகத்தில் வந்தது. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வந்திருக்கிறார். யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார், அவருக்கெல்லாம் முடிஞ்ச நன்மைகளை எல்லாம் செஞ்சுருக்கிறார். இந்த நல்லது சில பேர் செஞ்சாலே ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. இவன் என்ன நல்லது செய்கிறது, இவன் என்ன நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுன்னு சில பேருக்கு பிடிக்காதுல்ல. அப்படி ஒருத்தர் என்ன பண்ணால், இவரை பற்றி கெட்டதாக ஊருக்குள்ளே சொன்னான். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம்லாம் ஆயிருக்குது, அவருக்கு குழந்தை குட்டியெல்லாம் வேறு ஊரில் இருக்காங்க, இவர் இப்படி மனிதர்களுக்கு நல்லது செய்கிறேன்னு காசு பறித்து இன்னொரு இடத்துல பெரிய பங்களாலாம் கட்டியிருக்காரு, இப்படின்னு அவனால் முடிஞ்ச வதந்திகளை ஊர் முழுக்க பரப்பிகிட்டே இருக்கிறான். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, அவன் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பெரியவர் வந்து அதை தீர்த்து கொடுத்துட்டார். இப்போ அவனுக்கு ரொம்ப உறுத்திருச்சு, சார் நம்ம இவரை பற்றி எவ்வளவுலாம் புரளி ஊருக்குள்ளே கிளப்பினோம், ஆனால் இவர் நமக்கு நல்லது செஞ்சுட்டாரே, மனுஷனாக இருந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறணும் அப்படின்ட்டு அவரை போய் தனியாக பார்த்து, ஐயா நீங்கள் உண்மையிலே நல்லவர், ஆனால் நான் அதை புரிஞ்சிக்காமல் உங்களை பற்றி நிறைய தப்பாக ஊரெல்லாம் சொல்லிட்டேன், இந்த ஊரில் மட்டும் இல்லை பக்கத்து ஊர்லெலாம் போய் சொல்லிட்டேன், பரவாயில்லப்பா அதனால ஒன்றும் இல்லை, இல்லை நீங்கள் என்னை மன்னிக்கணும், ஏதாவது ஒன்று நீங்கள் எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்படியா, உங்கள் வீட்டில் தலையணை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த தலைக்கு வச்சு படுப்போமே அதுங்களா அப்படின்னு இருக்கார். அதுதான்ப்பா இருக்குது, ஒரு தலையணை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு இருக்கார். ஒரு வேளை எடுத்து படுத்து காலம்பிக்கு கூட சொல்வார் போல் இருக்குது அப்படின்னு அவனும் தலையணை எடுத்துகிட்டு வந்து அவர் கையில் கொடுத்துருக்கான். இந்த தலையணையை கிழிச்சு இதில் உள்ள பஞ்செல்லாம் இந்த ஊர்லேயும் பக்கத்து ஊர்லேயும் நீ வீசிட்டு வந்துரு அப்படின்னு இருக்கார். இதுதான் பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு இருக்கார். இதுதான் ஏன் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னோடனே, ரொம்ப ஈஸியான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு தலையணையை அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்கு நடுவில் அதை கிழித்து அந்த பஞ்சையெல்லாம் பரப்பி விட்டான். பாதி பஞ்சை கொண்டு போய் பக்கத்து ஊரில் பிச்சு எரிஞ்சான். அது காற்றுக்கு பறந்து போயிடுச்சு. இந்த தலையணை உரையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சை ஊர் முழுக்க எரிஞ்சிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன் இல்லைங்கய்யா, என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல. இல்லை இன்னும் முடியலை, நீங்கள் எங்கெல்லாம் இந்த பஞ்சை எரிஞ்சிங்களோ அதையெல்லாம் மறுபடி எடுத்து இந்த தலையணை உரைக்குள்ளே வச்சு கொண்டு வாங்க அப்படின்ட்டுருக்கார். நான் வேறு பஞ்சு வாங்கி இதில் அடைச்சி கொண்டு வரட்டுமா அப்படின்ட்டுருக்கார். இல்லை அதே பஞ்சை அதே இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. அது எப்படிங்க முடியும்? இல்லை முடியும் போங்க அப்படின்ட்டுருக்கார். இவரும் ஊருக்குள்ளே போய் பார்த்துருக்கிறாரு, எங்கேயுமே அந்த பஞ்சுடைய ஒரு துளி கூட இல்லை, அது எங்கெங்கேயோ காற்றுல பறந்துருச்சு. வெறும் தலையணை உரையோட வருத்தத்தோடு வந்து சொல்லியிருக்கிறார், அது எங்கே போச்சுன்னு தெரியலைங்க, அதை என்னால் திரும்ப பெற முடியலை. சிரிச்சுக்கிட்டே பெரியவர் சொல்லியிருக்கிறார், என்னை பற்றி நீ சொன்ன வதந்தியும் இப்படித்தான் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு, இனிமே நீ வந்து மன்னிப்பு கேட்பதால் அதை யாரும் திரும்ப நம்ப போவதில்லை, நீ செய்ததாகத்தான் இருக்கிறது, இனிமே யாருக்கும் இதை செய்யாதே அப்படின்னார். நம்ம யாரையாவது ஒருத்தங்களை போகிற போக்கில் எதையாவது ஒன்று தெரியாமல் சொல்லிடுறோம். ஆனால் அந்த உண்மை என்பது எவ்வளவு மறைவாக இருந்து ஒரு நாள் வெளியில் வரும்போது அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு அண்ணன் தங்கச்சி கூட பைக்கில் போகலாம், ஒரு அண்ணன் பைக் ஓட்டுறான், தங்கச்சி பின்னாடி போவா, ஆனால் அது என்னன்னே தெரியாத நம்ம என்ன சொல்லுவோம், பாரு
காலம் கெட்டு கிடக்கு, லவர்ஸ் டே, அதுவுமா இவ்வளவு பப்ளிக்காக பைக்கில் போகிறாங்க பாரு ஜோடியாக, நம்ம மாட்டுக்கு சொல்லிடுவோம். அதை பார்க்குறவங்க அந்த பையன் வீட்டில் போய் சொல்லுவாங்க, உங்கள் பையன் யாரோ ஒரு பொண்ணை கூட்டுட்டு போனான் அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு வீட்டில் போய் சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு யாரோ ஒரு பையன் கூட பைக்கில் போனான். உண்மையில் அவங்க பெரியப்பா பையன் கூட சித்தி பொண்ணு போயிருக்கும். அப்போ எவ்வளவு மோசமாக என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம ஒரு வதந்தியை பரப்பிக்கொண்டே போகிறோம். அதை திரும்ப சரி செய்ய முடியாது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு புத்தகங்கள் நமக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம 2 வரி படிக்கலாம் முடிவு பண்ணிட்டோமா? இப்போ 3 வரி படிக்கலாமா? 3 வரி படிக்கலாங்கிறவங்களாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. 3 வரி படிக்கிறவங்களுக்காகவே நம்ம தமிழ் இலக்கியத்தில் ஒரு இலக்கியம் இருக்குது, திரிகடுகம். திரிகடுகம், 3னா 3 பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் 3னா 3 தான். திரிகடுகம் அப்படின்னா 3 வரியில் 3 உண்மைகளை வைத்து நம்ம வாழ்க்கைக்கான தத்துவத்தை சொல்லுவாங்க. நான் ஒன்றே ஒரு பாடல் சொல்கிறேன். திரிகடுகத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது. இதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படியே இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் பின்தொடர்ந்து அடுத்த வருஷம் வரும்போது நிறைய விஷயங்களை நீங்களே புரிஞ்சு நிறைய பேருக்கு பகரணும். சரியா? திரிகடுகத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். அச்சம் அலைகடலின் தோன்றலும் ஆர்வுற்ற விட்டகல இல்லாத வேட்கையும் கட்டிய மெய்நிலை காணாத வெகுளியும் இம்மூன்றும் தன்னையில் தாம் பொரியுமாறு. இதுக்கு அர்த்தம் நானே சொல்லிடுறேன். ஒரு மனுஷன் எதனால் அழிஞ்சு போவான்? நம்ம வீணா சில பேர் போயிடுறாங்க பார்த்தீங்களா, நல்ல லெவலில் இருப்பாங்க, நல்ல பெரிய உயரத்தில் இருப்பாங்க, திடீர்னு மட்டார்னு வந்து தரையில் வந்து விழுந்து கிடப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு இந்த திரிகடுகம் 3 உண்மை சொல்லுது. ஒன்று, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது, எதை பார்த்தாலும் அச்சப்படுகிற ஒரு குணம். இன்னொன்று, இதுதான் வேணும்னு ஆசைப்பட்டா அதை அடையாமல் விடுறதே இல்லை, அது சரியாக தப்பான்னு கூட யோசிக்காமல் வெறி பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தின் மேலே ஆசைப்படுறது. இன்னொன்று, விளைவு என்னன்னே யோசிக்காமல் கோவப்படுறது. இந்த 3 ஒரு மனுஷன்கிட்ட இருந்தால் இந்த 3 சேர்ந்து அவனை அழிச்சிரும். அதுக்கு அவங்க ஒரு உவமை சொல்கிறாங்க பாருங்கள். இந்த 3 கூட விட்டுருங்க, அதுக்கு ஒரு உவமை அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு பாருங்க. தம் நெய்யில் தாம் பொரியுமாறு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க போவீங்கள்ல, நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அசைவம் சாப்பிட்றவங்க, ஆட்டுக்கறி வாங்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு கறியாக போடுங்கன்னு கேட்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அண்ணன் வாங்கி சாப்பிட்ருக்காரு. நல்ல கொழுப்பு கறியாக போடுங்கம்பாங்க. எதுக்கு? கொழுப்பு கறியாக வாங்கிட்டு வந்து எண்ணெயை குறைவாக ஊற்றி இந்த கொழுப்பை போடுவாங்க. இந்த கொழுப்பு என்ன ஆகும்? உருகி 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 அப்படியே எண்ணெயாக ஆகும். இந்த எண்ணெயில் கறி அள்ளி போடுவாங்க. இப்போமே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த ஆட்டுக்கறி அள்ளி அதில் போடுவாங்க, இப்படியே வறுப்பாங்க. அந்த ஆட்டின் நெய்யிலேயே ஆட்டுக்கறி வேகும் இல்லையா, அது ரொம்ப ருசியாக இருக்குமா. இப்போ ஆடு எதில் வேகுது? தண்ணியில் வேகலை, எண்ணெயில் வேகலை, தன்னுடைய கொழுப்பில் தானே வேகுது. அது மாதிரி தன்னுடைய கொழுப்பில் தானே பொரியிற இந்த ஆடு மாதிரி தான் மனுஷன் தான் திமிரில் தானே அழிஞ்சு போவான். இந்த ஊமை எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது என்னைக்காவது நம்ம யோசித்துருக்கோமா? நிறைய விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். இதை யோசிக்க இன்னும் நிறைய விஷயம் வரும் பாருங்க. பிருந்தா சாரதின்னு ஒரு கவிஞர், அவர் ஒரு சின்ன கவிதை எழுதினார். நீங்கள் நிறைய அந்த கசாப்பு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோடைய தலையை வெட்டி இப்படி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அதோடைய கறியை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஆட்டோடைய கண் அப்படியே விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும். இதை நம்ம பார்த்துட்டு பதறி போய் போவோம். ஆனால் அந்த கவிஞர் பார்க்கும் போது எழுதுறாரு, வெட்டப்பட்ட ஆட்டுத்தலை வெறித்து பார்க்கிறது தோல் உரித்து தொங்கவிடப்பட்டிருக்கும் தன் உடலை. பல நேரங்களில் நம்ம இதை அனுபவிச்சிருப்போம். நம்ம உடம்பு இங்கே தான் இருக்கும், ஆனால் நம்ம உயிரை பிச்சுட்டு போகிற மாதிரி சில காரியங்கள் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க செய்வாங்க. அப்படி செய்யும் போது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த துயரத்தை எவ்வளவு அழகாக ஒரு கவிஞர் இப்படி ஒரு கவிதைக்குள்ளே பதிவு செய்கிறார். இன்னும் கூட பாருங்களேன், நீங்கள் நாகி பிரசாத்னு ஒருத்தர் எழுதுகிறார். இந்த கசாப்பு கடையில் ஆடெல்லாம் எங்கே கட்டி வச்சுருப்பாங்க? அந்த கடையிலேயே தான் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கடைக்காரருக்கு ஏதாவது வேலை இருந்தால் அவர் வாட்டுக்கு போயிட்டு வருவார். ஏன்னா அந்த ஆடு வெட்டப்படும் வரைக்கும் கசாப்பு கடைக்கு ஆடு தான் காவல். அந்த கடைக்கு யார் காவல்? ஆடு தான் காவல். வெட்டப்படுற வரைக்கும் அந்த ஆடு தான் அதுக்கு காவல். அப்புறம் அந்த கடையிலேயே அது வெட்டப்படும். நம்ம வாழ்க்கையிலேயே அப்படி தான். நம்ம யாருக்கு காவலாக இருக்கோமோ, யாருக்கு துணையாக இருக்கோமோ, யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கோமோ அவங்களே நம்மளை ஒரு நாள் வெட்டிட்டு போவாங்க. நம்ம அதையும் இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்போம். உணர்ந்து ஒருத்தர் மட்டும் கைதட்டுறார். நிறைய பேர் உணர்ந்தீங்கன்னா கைத்தட்டலாம். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல எழுதப்பட்ட கவிதை நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ ஃபிட் ஆகுது பாருங்களேன். நீங்கள் இன்னும் கூட பாருங்கள், இந்த குளம் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்கல்ல, மீன் பிடிக்கிற குளம் குத்தகைக்கு எடுத்திருப்பாங்க சில பேர்.
அவங்க அங்கேயே குடிசை போட்டு ஒரு 4-5 பேர் தங்கியிருப்பாங்க. இந்த மீன் வாங்க வர்றவங்களுக்கு அவங்க வலை வீசி மீன் பிடிச்சி கூடையாக இவ்வளவுன்னு நிறுத்து கொடுத்துருவாங்க. கொடுத்தது போக கொஞ்சம் மீன் இருக்கும்ல, அதை இவங்க சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க. ஒரு அடுப்பில் சோறு பொங்கி இன்னொரு அடுப்பில் இந்த மீனை குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இந்த குழம்பு வைக்கும் போது தண்ணி எங்கே போய் எடுப்பாங்க? மினரல் வாட்டர் கொண்டு வந்து ஊற்றி அவங்க குழம்பு வைப்பாங்க. அந்த குளத்துலேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. அந்த குளத்து தண்ணியை கொதிக்க விட்டு தான் இந்த மீனை உள்ளே போட்டு குழம்பு வைப்பாங்க. நேற்று வரைக்கும் இந்த மீன் எங்கே வாழ்ந்துச்சு, எங்கே ஜாலியாக இருந்துச்சு, எங்கே சந்தோஷமாக இருந்தது, எது அதுக்கு வீடாக இருந்தது? குளம்தான். இந்த குளத்துக்குள்ளே தான் அது பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது, ஜாலியாக இருந்தது. இப்போ அந்த குளத்து தண்ணீர்லேயே அது குழம்பாகவும் கொதிக்கிறது. இதுதான் வாழ்க்கை. நம்ம எதில் சந்தோஷமாக இருக்கோமோ, எங்கே பிறந்தோமோ, எங்கே வாழ்ந்தோமோ, அங்கே தான் நம்முடைய விதியும் ஒரு நாள் முடிய போகிறது என்பதை எவ்வளவு அழகாக ஒவ்வொரு சூழல் மூலமாகவும் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த மரத்தை வெட்ட வருவாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஒரு கோடரி வச்சுருப்பாங்க. அந்த கோடரி எந்த இதில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மேலே உள்ளது மட்டும்தான் இரும்பு, அந்த கைப்பிடி மரத்தால் தான் செஞ்சுருப்பாங்க. எந்த மரத்தை வெட்ட போகிறோமோ அந்த மரத்தை வெட்டுகிற கோடரியின் கைப்பிடியும் மரத்தில் தான் செய்யப்பட்டிருக்கும். அப்போ ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் வேற ஒருத்தரை கொண்டு வர வேண்டாம், அங்கேயே ஒருத்தனை பிடிச்சி அழிக்க வச்சுட்டோம்னா சோழி முடிஞ்சு போச்சு. எங்கெங்க இருந்தெல்லாம் எவ்வளோ விஷயங்களை ஒரு 3 வரி நமக்கு கற்றுக் கொடுக்குது. தன்னையில் தான் பொரியுமாறு நம்மளுடைய கேடுகட்ட குணங்கள் தான் நாம் அழிவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை திரிகடுகம் என்கின்ற அந்த அழகான இலக்கியம் போகிற போக்கில் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போகிறது. அப்போ 3 வரி படிக்கலாமா? ரைட். நினைப்பாங்க ஏதோ டீச்சர் வேலைக்கு புதுசாக சேர்ந்துருக்கா போல், வரிசையாக வரி வரியாக போட்டுட்ருக்கா அப்படின்னு. இனிமேல் 4 வரி படிக்கலாமா? 4 வரி படிக்க முடியுங்கிறவங்களாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். அடேங்கப்பா. சரி, 4 வரி. இப்போ இன்னா செய்யினும் விடுதற்கு அறியாரை துன்னா துரத்தல் தகுவதோ துன்னரும் சீர் விண்குத்து நீள்வரை வெறுப்ப களைபவோ கண் குத்திற்று என்று தன் கை. நானே அர்த்தம் சொல்கிறேன். சில பேரை நம்பி பழகுவோம், சில உறவுகளில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்போம். திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு நல்ல உதவி செய்வாங்க, அவங்க இல்லாமல் எதுவுமே நடக்காது. திடீர்னு ஒரு துரோகம் பண்ணிடுவாங்க, திடீர்னு ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அவங்கள நம்பி ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம், அவங்க பர்ச்சேஸ் பண்ணி தர்றேன்னு சொல்லி அதில் ஒரு லாபம் வச்சு நம்மக்கிட்டே விற்றுருப்பாங்க. இது மாதிரி நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. ரொம்ப நம்பினவங்களே நமக்கு ஒரு துரோகம் பண்ணிடுவாங்க. ஆனாலும் திரும்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. திரும்ப அவங்கக்கிட்ட நம்ம பழகி தான் ஆகணும்னு ஒரு சூழல் இருக்கும். அவங்கள விடவும் முடியாது, கூட வச்சுக்கவும் முடியாது, மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன இருந்தாலும் இவனை நம்ம எவ்வளோ நம்பணும், இந்த ஒரு விஷயத்தில் இவன் தப்பு பண்ணிட்டான், அந்த ஒன்று மட்டும் இவன் செய்யாமல் இருந்திருந்தான்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ நல்லா தானே போயிட்டு இருந்தது இந்த நட்பு, நல்லா தானே போயிட்டு இருந்தது இந்த உறவு, ஏன் லூசுத்தனமாக இப்படி பண்ணிட்டான், இவனை பழகவும் முடியல விலகவும் முடியல, என்ன செய்யனே தெரிலன்னு ஒரு உறுத்தலோடையே பழகுவோம்ல. கண்டிப்பாக அப்படி ஒரு உறவோ ஒரு நட்போ இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா நாலடியார் சொல்லுது. திடீர்னு ஒரு நாள் நம்மளை அறியாமல் நம்ம விரல் கண்ணை குத்திரும், பார்த்துருக்கீங்களா? திடீர்னு நம்மளை அறியாமல் இந்த இப்படி பண்ணும்போது கண்ணுக்குள்ளே இந்த சுண்டு விரல் பட்டுரும், இப்படி பயங்கரமாக எரியும். என் கண்ணையா நீ குத்துன, என் கூடவே இருந்துட்டு என் கண்ணை குத்திட்டேலன்னு உடனே ஒரு கத்தி எடுத்து சுண்டு விரலை நறுக்கிடுவோமா? நறுக்குவோமா? நம்ம சில நேரம் அந்த நகம் என்ன பண்ணும்னா கன்னத்தில் கீறிடும், நம்மளே அறியாமல் அப்படி கீறிடும், அப்படியே ரத்த கோடு மாதிரி வந்துடும். என்னப்பா மூஞ்சில் கோடு அப்படின்னா நகம் கீறிடுச்சு, ஏன் நகம்தான் கீறிடுச்சு அப்படின்னு. நம்ம விரலில் இருக்கிற நகம்தான் கீறிடுச்சுங்கிறதுக்காக அந்த விரல் நுனியை வெட்டிடுவோமா? வெட்ட மாட்டோம்ல. சரி, ஏதோ தெரியாமல் பட்டுருச்சு, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இந்த விரல் நமக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கு, இனிமேயும் இந்த விரல் எவ்வளோ உதவி செய்யும், அதனால் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி நிறைய உதவி செஞ்ச, நிறைய நேரங்களில் நமக்கு துணையாக இருந்த, பல நேரங்களில் நம்ம அரவணைத்து கொண்ட ஒருவர் ஏதோ ஒரு சூழலில் தப்பு செய்துவிட்டு மீண்டும் நம்மோடு வரும்போது அவரை ஒதுக்காமல் விளக்காமல் ஏதோ தப்பு செஞ்சிட்டான், நம்ம விரல் நம்ம கண்ணை குத்துச்சின்னு நினச்சிட்டு இவனை மீண்டும் அரவணைத்து கொள்வோம் என்று ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். என்ன ஒரு அழகான கருத்து பாருங்கள். நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அவர் நிம்மதியாக இருக்காரோ இல்லையோ, மன நிம்மதி இல்லாமல் அவர்கிட்ட பழகிறத விட அதை மன்னிச்சுட்டு அவரை மறுபடியும் அந்த இடத்துல நம்ம சேர்க்கும்போது நம்ம கை நம்ம கண்ணை குத்தினா நம்ம மன்னிச்சு விட்டுற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவரை மன்னித்து விடும்போது நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. 2 நண்பர்களும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நண்பன் என்ன பண்ணிட்டான், அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ராஜா கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துட்டான். அவரை புகழ்ந்து பாடுறது,
அவருக்காக பாட்டு எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு வேலையில் சேர்ந்து நல்ல வசதியாக இருக்கிறான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணார், அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு ஏழ்மையான ஒரு குடிசையில் ஒரு சாதாரண உடைகளோட கீரையும் சோறும் மட்டும் பொங்கி சாப்பிட்ற அளவுக்கு அவர் இருக்கிறார். ரொம்ப நாள் ஆகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த ராஜா கிட்ட வேலை பார்க்குற நண்பன் இந்த ஏழை நண்பனை சந்திக்கிறான். அந்த நண்பன் சொல்கிறான், என்னடா இப்படி இருக்கிற, குடிசை வீட்டில் இருக்கிற, கந்தல் உடையை உடுத்தி இருக்கிற, கீரையும் சோறும் தான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிற, நீ மட்டும் கொஞ்சம் ராஜாவை புகழ்ந்து பாடுறதுக்கு பழகியிருந்தேன்னா நீ என்ன மாதிரி வசதியாக இருந்திருக்கலாம்ல, நல்லா இருந்திருக்கலாம்ல. இப்போ இந்த நண்பன் சொல்கிறான், அது இருக்கட்டும்டா, நீ இந்த மாதிரி கிழிஞ்ச உடையை போட்டுக்கிட்டு கீரையும் ஜோறும் சாப்பிட பழகி இருந்தா தகுதியே இல்லாத ஒருத்தனை புகழ்ந்து வாழணும்னு உனக்கு அவசியம் இருந்திருக்கிறாதுல்ல அப்படின்னு இருக்கிறார். அப்போ 2 இடத்தில் இருக்கும்போது ஒருவருடைய கருத்து எப்படி இருக்கிறது, நம்முடைய கருத்து வேறு இடத்தில் இருந்தால் கூட அது நாசுக்காக சொல்லிவிட்டு நகர்ந்து போவதற்கு இந்த இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. அப்போ நாலடியார் என்கின்ற 4 வரியை நம்மளால் படிக்க முடியும் இல்லையா? இன்னும் நாலடியாரில் உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது ஒவ்வொரு பாடல் எடுத்து வாசித்து உங்கள் நண்பர்கள், புத்தகங்களை விரும்புகிற நண்பர்களோடு அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. சரி, நம்மளால் ஒரு 5 வரி 6 வரி இதெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னா புதுக்கவிதைகள் படிக்கலாம். அதில் சிரமமே கிடையாது. புதுக்கவிதையில் ஏதாவது சிரமம் இருக்கா? இப்போ லவர்ஸ் டே ஸ்பெஷல், காதலர் தின ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு ஒரு கவிதை சொல்கிறேன். வீரமணி அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், கண்களை பார்த்த பிறகு எப்படி பேசுவது? இது காதலர் தின ஸ்பெஷல். புரிஞ்சவங்க கைத்தட்டலாம், வயசானவங்களுக்கு மட்டும் புரியாது. கண்களை பார்த்து பேசு, கண்களை பார்த்து பேசு என்கிறாய், கண்களை பார்த்த பின் எப்படி பேசுவது? ஏன்னா அந்த கண்ணுக்குள்ளே ஒரு காந்தம் இருக்குது, அந்த கண்ணுக்குள்ளே ஒரு கரண்ட் இருக்குது, அது இழுத்துருது. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே வரமாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு ரசிக்கக்கூடிய கவிதைகள் நிறைய இன்றைக்கி புத்தகங்களில் வந்து கொண்டு இருக்கிறது. அதை படிக்கலாம். இல்லைன்னா அந்த கால மாற்றம் இருக்குல்ல, ஒரு 40-45 வயசை கடந்த உடனே நமக்கு ஒரு நோய் வரும். அந்த காலத்துல எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, இந்த காலமும் இருக்கே அப்படின்னு நமக்கு ஒரு நோய் வரும். இப்படியே நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோம், அன்றைக்கெல்லாம் இப்படியா இருந்துச்சு, அன்றைக்கெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம், அன்றைக்கெல்லாம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு, அன்றைக்கெல்லாம் பண்பாடு, இப்படியே நம்ம எல்லார்ட்டையும் பேசுவோம். ஆனால் இதை இப்படியே பேசணும்னா நம்மளை பூமர் அப்படின்றவாங்க அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க. ஆனால் இதை கவிதையாக்கி சொல்லும்போது அது அப்படியே மனசுக்குள்ளேயும் வரலாற்றிலையும் பதிந்து விடுகிறது. புதிய மாதவின்னு ஒருத்தங்க ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. இந்த கொழக்கட்டைன்னு ஒன்று உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? கொழக்கட்டை அப்படின்னு விநாயகர் சதுர்த்திக்கு அவிப்பாங்க, இல்லை வீட்டில் அரிசி மாவு அதிகமாக இருந்தாலே இப்படி கொழக்கட்டையை அவிப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கொழக்கட்டை அவிப்பாங்க. எங்கள் தெற்கு பகுதியிலலாம் ஔவையார் கொழக்கட்டைனே ஒன்று அவிப்பாங்க. இங்கே உண்டா? ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் செவ்வாய்க்கிழமையில் பெண்கள் மட்டுமே ஒன்று கூடி ஔவையார் கொழக்கட்டைன்னு ஒன்று அவிப்பாங்க. அவிச்சு ஆண்களுக்கே தராமல் அவங்களே சாப்பிட்டுக்குருவாங்க. எப்படி ஒரு சுதந்திரம் எங்கள் ஊரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெண்களுக்கு. அது ஆண்கள் சாப்பிடக்கூடாது, அதை விட முக்கியம் அதை அவங்க பார்க்கவே கூடாது. பார்த்தா கண்ணை தோண்டிடும் கடவுள் அப்படின்றவாங்க. சில கணவர்கள் கண்ணை மூடிக்கிட்டே இந்த கொழக்கட்டையை வாங்கி சாப்பிட்ருவாங்க. இப்படியும் சில தில்லுமுள்ளுகள்லாம் நடக்கும். ஆனால் அந்த காலத்தில் கொழக்கட்டை எப்படி இருந்தது, இன்றைக்கி கொழக்கட்டையோடைய இடம் என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத புதிய மாதவி அப்படின்னு ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. பாட்டி பனை ஓலையில் கொழுக்கட்டை அவித்தாள். நிறைய ஊர்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பனை ஓலையில் அந்த மாவை வச்சு அப்படியே வரிசையாக அடுக்கி அவிப்பாங்க. அந்த அவிச்சு முடித்தோடனே அந்த ஓலையை திறந்து அந்த கொழுக்கட்டையை எடுக்கும்போது கொழுக்கட்டை வாசத்தை விட அந்த பனை ஓலை வாசனை அப்படியே மனசை மயக்கும். அப்பா என்ன ஒரு சுவை அப்படின்னு நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்து சாப்பிட்டோம். யார் இதை செஞ்சாங்க? பாட்டி. பாட்டி பனை ஓலையில் கொழுக்கட்டை அவித்தாள். அம்மா இட்லி சட்டியில் கொழுக்கட்டை அவித்தாள். அதுக்கடுத்த ஜென்ரேஷன் ஓலை கொழுக்கட்டையெல்லாம் தேடி அலைய முடியல. யார்கிட்ட போய் ஓலை வாங்குறது? பனை ஓலை எங்கே கிடைக்கும்? கிடைக்கல. அடுத்த அம்மா என்ன பண்ணாங்க, நம்ம ஜென்ரேஷனில் அவங்களே மாவை பிடிச்சி அதில் கொஞ்சம் ஜீனியெல்லாம் கலந்து தேங்காய் பூவெல்லாம் கலந்து இட்லி சட்டியில் இட்லிக்கு பதிலாக இந்த கொழுக்கட்டை மாவை வச்சு அவிச்சு கொடுத்தாங்க. பரவாயில்ல, ஏதோ அம்மா இட்லி சட்டியில் கொழுக்கட்டை அவித்தாள். அதுக்கப்புறம் நான் கொழுக்கட்டையை கடை வீதியில் வாங்கினேன். இன்றைக்கி யாருக்கும் கொழுக்கட்டை அவிக்க நேரமும் இல்லை, அந்த மாவை பத்திரப்படுத்துகிற அளவுக்கு பக்குவமும் இல்லை. என்ன செஞ்சிடுறது, சில பெரிய கடைகளில் கொழுக்கட்டையும் அவிக்கிறாங்க. சாயந்தரம் 5 to 6 மணிக்கு இங்கே வந்தீங்கன்னா புளிப்பணியாரமும் கொழுக்கட்டையும் கிடைக்கும் மேடம். அப்படியே நம்ம ஊரில் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. ஊரில் செய்யாததுனால தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கடையில் போய் கொழுக்கட்டை வாங்கி சாப்பிட்டு அப்பாட நம்மளும் கொழுக்கட்டை சாப்பிட்டோம். நான் கடை வீதியில் கொழுக்கட்டை வாங்கினேன். மகள் ஆர்டர் செய்கிறாள். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் கடையை தேடி அலைய கூட அவங்களுக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை, அவகாசமும் இல்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க,
கொலக்கட்டை தானே உனக்கு வேணும், கம்முன்னு இரு. 4 கொலக்கட்டை, 2 இனிப்பு கொலக்கட்டை, 2 கார கொலக்கட்டை வாங்கிடுறாங்களா? என் பேத்தி கேட்கிறாள், வாட் இஸ் கொழுக்கட்டை? பேத்தி கேட்கிறாள், வாட் இஸ் கொழுக்கட்டை? ஒரு 4 தலைமுறையை தாண்டி 5ஆம் தலைமுறைக்கு நாம் ரசித்து ருசித்து அனுபவித்து உண்ட ஒரு உணவு என்னவென்றே தெரியவில்லை. இப்போ காலம் எவ்வளோ மாறிடுச்சு. இந்த கால மாற்றத்தை நாம் சொல்லி புலம்புவதை விட ஒரு கவிதையாக கேட்கும்போது அது கடந்து வந்த பாதை நம்ம மனசுக்குள்ளே அப்படியே ஆணி அரைந்த மாதிரி பதிந்து விடுகிறது இல்லையா? இது ஒரு கவிதை தான் சாதிக்க முடியும். இன்னும் நிறையா. அப்போ கவிதை நம்மளால் வாசிக்க முடியுது, அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்போ கொஞ்சம் நகர்ந்து குட்டி குட்டி கதைக்கு போகலாமா? இனிமேல் எங்களால் குட்டி கதைகள் படிக்க முடியும்னு சொல்கிறவங்களாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். இப்படியே வரணும் கூட. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். 10 நிமிஷம் இதே மாதிரி கூட வந்துடணும். ஜென் கதைகள் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ரொம்ப ஒரு பக்கம்தான் இருக்கும், ஆனால் அது நிறைய அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஒரு ஜென் கதை நான் படித்தேன். ஒரு ஜென் துறவி இருக்கிறார். நீங்கள் ஞானத்தை எங்கே கற்றுக்கிட்டீங்க? இவ்வளவு ஞானியாக இருக்கீங்களே, ஞானத்தை எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? ஆனால் ஞானம்லாம் என்ன, இமயமலையில் போய் கற்றுக்கிட்டேன், அங்கே போனேன் இங்கே போனேன்னு தானே சொல்லுவாங்க. அந்த ஜென் துறவி சொல்கிறாரு, சிம்பிளாக சொல்கிறார், ஒரு கழுதையிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டார். கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம். எப்படிங்க கழுதைகிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க? நான் வசித்த தெருவில் ஒரு கழுதை காலையில் அழுக்கு துணியை முதுகில் சுமந்துக்கிட்டு போகும் ஆற்றுக்கு. சாயந்தரம் வரும்போது துவைச்ச துணியோடு அதே வழியாக வரும். காலையில் போகும்போது அழுக்கு துணியோடு போகிறோமே என்கின்ற வருத்தமும் அந்த கழுதைக்கு இருக்காது. மாலையில் வரும்போது துவைத்த துணியோடு வருகிறோம் என்கின்ற மகிழ்ச்சியும் அதனிடம் இருக்காது. எப்போதும் அது ஒரே மாதிரியாக இருக்கும். அதனிடமிருந்து தான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன். துன்பம் வரும்போது துன்பப்படாமல், இன்பம் வரும்போது இன்பப்படாமல் ஒரே நிலையில் இருப்பது தான் ஞானம் என்பதை கழுதையிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். போகிற போக்கில் ஒரு விஷயத்தை ஒரு கழுதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு பாருங்க. அப்போ இது ஒரு கதையை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஏதோ விளங்கின மாதிரி ஒன்று தெரியுதா? இப்போ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படிலாம் இருக்கலாம் போல அப்படின்னு ஒரு ஐடியா நமக்குள்ளே வருது. அப்போ நம்ம ஒரு பக்கம் 2 பக்கம் கதை படிக்கலாமா? படிக்கலாம். சரி, 4 பக்கம் கதை படிக்க வாய்ப்பு இருக்குதா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களே கைத்தட்டிட்டாங்க. நீ அடுத்து என்ன சொல்லுவ? கைத்தட்ட தானே சொல்ல போகிற. விதி வந்து உட்காந்துட்டோம், கைத்தட்டுறோம். இப்போ 4 பக்கம் 5 பக்கம் நம்மளால் இப்போ படிக்க முடியும் தானே? படிக்கும் போது சுவாரஸ்யமானதை படிங்க, கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி படிங்க. சமீபத்தில் நான் ராகி ரங்கராஜன் ஒருத்தர் இருந்தார், ராகிரா. அவர் எழுதின ட்விஸ்ட் கதைகள்னு ஒரு சிறுகதை தொகுப்பு படித்தேன். பெரியதெல்லாம் விட்டுருங்க, ட்விஸ்ட் கதை. ஒரு குட்டி குட்டி கதையாக இருக்கும், ஒரு 4 பக்கம் 3 பக்கம் இருக்கும். ஆனால் அதை முடிக்கும் போது ஒரு ட்விஸ்ட்டோடு முடிப்பார். நமக்கே ஆச்சரியமாக இருக்குது, எப்படியா இவரெல்லாம் 60 70களில் எழுதிக்கிட்டு இருந்தார், இவர் எப்படி இவ்வளோ ட்விஸ்ட்டு இன்றைக்கும் பொருந்துகிற மாதிரி வச்சுருக்கிறாருன்னு ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒரு கதை நான் சொல்கிறேன். கௌரதை, அந்த கதைக்கு பேர் கௌரதை. கௌரதைனா கௌரவங்கிறத இந்த சென்னை பாஷையில் கௌரதை அப்படிம்பாங்க. அங்கே பாரு, கௌரதையாக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம சொல்லுவோம் கௌரவமாக வாழணும்னு சொல்லுவோம், அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. கௌரதை கதைக்கு பேர். ஒரு ஆட்டோக்காரர், ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்கிற மாதிரி இந்த கதை தொடங்குது. நைட்டு 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. உதயம் தேட்டர்லேருந்து நான் சவாரி முடித்து வந்துட்டுருக்கிறேன். 10 மணிக்கு மேலே எங்கேயுமே இனிமேல் சவாரி போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால் நேராக வண்டியை ஸ்டாண்டுக்கு விட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வண்டி எடுத்துகிட்டு வர்றார். ரோட்டு ஓரத்தில் ஒருத்தன் அப்படியே குறுக்க விழுந்து கையை அசைக்கிறான், நிறுத்துன்னு. யாருன்னு பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு குடிகாரர், நல்லா அரை போதையில் இருக்கிறாரு, தடுமாறிக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஷேவ் பண்ணாத ஒரு முகம், ஒரு பஞ்ச பராரி மாதிரி இருக்கிறார். இந்த ஆட்டோ டிரைவருக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இவனை இப்படியே விட்டுட்டு போனோம்னா விடிகிற வரைக்கும் இனிமேல் இந்த பக்கம் ஆட்டோ வராது. சரி, கழுதை நம்மளே ஏற்றிட்டு போவனேப்பா, ஏறுப்பா அப்படின்னோடனே அவன் ஏறி உட்காந்துக்கிறான். ஏறி உட்காந்துக்கிட்டு, அண்ணா நகர் தெரியும்ல, அங்கே கூட்டு போ. அண்ணா நகர் தெரியும், அங்கே எங்கே போகணும்? அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு இருக்கான். எங்கே போகணுன்னு சொல்லுப்பா, அப்போ தானே கொண்டு போய் கரெக்டாக விட முடியும். அங்கே கோவிலுக்கிட்ட போய் விடு. எந்த கோவிலுப்பா? அங்கே நிறைய கோயில் இருக்குது. ஏன்னா இது கூட உனக்கு தெரியாதா? நீ எல்லாம் என்ன ஆட்டோ ஓட்டுற? எப்பா எந்த கோயில்னு சொல்லுப்பா. பிள்ளையார் கோயிலா, சிவன் கோயிலா, மாரியம்மன் கோயிலா? மாரியம்மன் கோயில் தான், அங்கே கொண்டு போய் என்னை பத்திரமா விடு. இன்னும் சரின்னு கொண்டு போகிறாரு. சீக்கிரம் கொண்டு போய் விடு. ஏன்பா வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் உன்னை ரொம்ப தேடுவாங்களா? பொண்டாட்டி பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் தானே தேடுவாங்க. என்னை விட்டுட்டு எல்லோரும் போயிட்டாங்கல்ல அப்படிங்கிறாரு. எல்லோரும் எங்கே போயிட்டாங்க? எனக்கும் ஒரு பொண்டாட்டி இருந்தது, எனக்கும் ஒரு பையன் 6 வயசில் இருந்தான், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்பா என்ன பிரச்சனை? எனக்கு கௌரவதை தான் முக்கியம். இந்த கௌரவதைக்கு தொந்தரவாக இருந்தால் நான் என் பிள்ளைய ரொம்ப அடித்து போடுவேன். எதுக்கு நீ உன் பிள்ளைய அடித்த? அவன் என்ன பண்ணான், ஒரு அழிறப்புற போய் பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட கடன் வாங்கியிருக்கான்.
வாங்கினவன் அதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். அந்த பையன் வீட்டுக்கு வந்து அதை கேட்டான். நம்ம கௌரவதை என்ன ஆகுறது? சப்புன்னு என் பையனை தூக்கி போட்டு மிதிச்சேன் பாரு. என் பொண்டாட்டிக்கு என் மேலே கோபம் வந்துருச்சு. ஏன்ப்பா ஒரு ரப்பர் கூட வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீ பணம் கொடுக்கலையா? பணம் கொடுக்குறோம் கொடுக்கல, கௌரவம் முக்கியமாக இல்லையா அப்படின்ட்டு இருக்கான். நான் எப்படி இருக்க அப்படின்ட்டு. இன்னொரு நாள் என் பொண்டாட்டி என்கிட்ட அடி வாங்கினார். எதுக்கு அடி வாங்கினா? புது நோட்டு வேணும்னு அவங்க பள்ளிக்கூடத்தில் கேட்டிருக்காங்க. நான் தான் காசு கொடுக்க மாட்டேனே, எல்லா காசையும் நான் குடிச்சிட்டேன். சரி, என் பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுமா? பழைய நோட்டெல்லாம் எடுத்து பென்சிலில் எழுதியிருக்கிறதெல்லாம் ரப்பரால் அடித்து இதை புது நோட்டாக வச்சுக்கோன்னு என் மகனுக்கு கொடுத்தா. பழைய நோட்டை புது நோட்டாக எடுத்துகிட்டு போனால் நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? வச்சேம்பாரு செவுல்ல 2 நாள் கண்ணை வீங்கி போச்சு. அவ்வளோ கௌரதையான ஆள். ஆமாம், அவ்வளோ கௌரதையான ஆள் நான். வர தீபாவளி வந்துச்சு, அதுக்காவது காசு கொடுத்தியா? கொடுத்தேனே. அவளுக்கு சேலை எடுத்துக்கிட, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட, இதெல்லாம் வாங்குறதுக்கு, தின்பண்டம் வாங்குறதுக்கு, வேட்டு வாங்குறதுக்கெலாம் 50 ரூபா கொடுத்தேன். எது 50 ரூபா? ஆமாம், 50 ரூபா கொடுத்துட்டு நான் தண்ணி அடிச்சுட்டு வந்தால் இவன் 50 ரூபாயில் என்ன வாங்க முடியும்? ஆனால் நிறைய வேட்டு வச்சு ராக்கெட்டு இதுமா விட்டுக்கிட்டு இருந்தான். ஏதுடா காசுன்னு கேட்டேன். பக்கத்து தெருவில் இருக்கிற பணக்கார ஃப்ரெண்டு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி அதை வெடிச்சிக்கிட்டு இருந்தான். அப்போமே பொலார் 4 அடி அடித்தேன். அவள் கோபத்தில் மகனையும் கூப்பிட்டுட்டு போயிட்டா. எங்கே போனான்னு தெரியலை. அவ்வளோதான், 2 பேரும் போயிட்டாங்க. என் கூடலாம் யாருங்க குடித்தனம் நடத்துவா? நானே ஒரு குடிகாரன், நான் ஒரு ஊதாரி, என் கூட யார் குடித்தனம் நடத்துவான்னு புலம்பிக்கிட்டே வர்றான். சரி, தூங்கிறாதப்பா, எதையாவது புலம்பிக்கிட்டாது வை, உன்னை இறக்கி விடுறது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு அந்த சொன்ன மாரியம்மன் கோயில்கிட்ட வந்து நிப்பாட்டி இறங்கி போப்பா அப்படின்னோடனே இறங்குறான். காசு இல்லை. ஐயோ, என்கிட்ட காசு இல்லைங்கிறான். சரி பரவாயில்ல, நாளைக்கு வாங்கிக்கிறேன். அப்படி கடன் சொல்லி ஆட்டோவில் வந்தால் நம்ம கவுறதை என்ன ஆகுறது? பாக்கெட்லேருந்து 2 வளையல் எடுத்து, இந்த வளையலை வச்சுக்கோ, நாளைக்கு காசு கொடுத்துட்டு உன்கிட்ட திருப்பிக்கிறேன். இந்த வளையலை அடகு வைக்க தான் சேட்டுட்ட போனேன், அந்த பையன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். கேட்டால் பித்தளைங்கிறான். நம்ம கவுறதை என்ன ஆகுறது? அதான் திரும்பி வாங்கிட்டு வந்துட்டேன், இதை நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிடுவான். இந்த ஆட்டோ டிரைவர் சிரிச்சுக்கிட்டே ஆட்டோவை எடுத்துகிட்டு ஸ்டாண்டுக்கு வருவாப்புல. இந்த பக்கத்தில் இன்னொரு ஆட்டோ டிரைவர் இருப்பார்ல, நான் உன் நைட்டு தான் உன்னை எங்கேயும் சவாரி போகாதன்னு சொன்னேன்ல, எதுக்கு நீ இவ்வளோ லேட்டாக வர்ற? இல்லைண்ணே, வேண்டப்பட்டவர். யார்? என் கூட வந்த குடிகாரர். வேண்டப்பட்டவரா? என்ன உறவு? என்னுடைய முன்னாள் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சட்டையை கழட்டிட்டு சேலையோட அந்த பெண் ஆட்டோ டிரைவர் வீட்டுக்கு போவாங்க. டிஸ்ட்டு தானே. இது வரைக்கும் ஆட்டோ டிரைவர்னா நம்ம ஆம்பளைங்களையா நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே ஒரு பெண் ஆட்டோ டிரைவராக இருந்து அவங்க வாழ்க்கையில் உருப்பட்டுட்டாங்க. அந்த குடிகாரன் இன்னும் குடிகாரனாகவே இருக்கிறான். ஆனாலும் அவன் மேலே பரிதாபப்பட்டு அவனை பத்திரமா இறக்கி விட்டுட்டு அந்த பித்தளை வளையலையும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. நல்ல டிஸ்ட்டில் இது மாதிரி இன்னும் ஒரு 10-12 கதை அந்த டிஸ்ட்டு கதைகள்ங்கிற தொகுப்பில் ராகீரா எழுதியிருக்கிறார். அப்போ இனிமேல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதை நம்மளால் படிக்க முடியுமா? முடியாதா? முடியுங்கிறவங்க அதே தான். சரி, இதுக்கு மேலே ரொம்ப சோதிக்கலாம். அப்போ இனிமேல் அடுத்த லெவல் நீங்கள் என்ன போகலான்னா கட்டுரைகள் படிக்கலாம். அசோகமித்திரன்லேருந்து, பிரபஞ்சன்லேருந்து, ஜெயமோகன்லேருந்து, எஸ்ராலேருந்து எல்லா எழுத்தாளர்களும் கதை கவிதை தவிர்த்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. இந்த கட்டுரைகளை படிக்கும்போது நமக்கு இந்த உலகளாவிய அனுபவம், அறிவு எல்லாமே கிடைக்கும். அதுவும் பழைய கட்டுரை 1950-60 உள்ள கட்டுரையெல்லாம் படிக்கும்போது அதுக்கும் இன்றைக்கு உள்ள வாழ்க்கைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அந்த கட்டுரைக்கும் இன்றைக்கும் எவ்வளோ ஒற்றுமை இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அசந்து போயிடுவீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த கட்டுரையெல்லாம் நான் சொல்லலை, கட்டுரையெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது, படித்தாதான் நல்லாயிருக்கும். அதனால் கட்டுரை தொகுதிகள் நல்ல எழுத்தாளர்கள் எழுதுனது எது இருந்தாலும் வாங்கிடுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, நண்பர்கள் மத்தியில் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் கட்டுரை தொகுதிகள் படிக்கலாம். அடுத்து சிறுகதைகள், இந்த மாதிரி ட்விஸ்ட்டு கதை அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய கிளாசிக்னு சொல்லுவோம்ல, தி ஜானகிராமன் எழுதுனது, கி ராஜநாராயணன் எழுதுனது அப்படின்னு முன்னாடி இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி புதுசாக எழுத வந்திருக்கிறவங்க எழுதுகிற சிறுகதை வந்திக்கும் நம்ம வாசிக்கலாம். நான் அதுக்கு உதாரணமாக தி ஜானகிராமனுடைய ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். பாயசம் அப்படின்னு ஒரு சிறுகதை. சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் படித்ததை மறந்துருப்பீங்க, சில பேர் படிக்காமே இருந்திருப்பீங்க. அதனால் அந்த கதையை சொல்லணும்னா நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுங்க, நான் அந்த கதையை சொல்லிடுறேன். என்ன மனுஷங்கயா. பாயாசம் அப்படின்னு தி ஜானகிராமன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையை தொடங்குறவர் சாமநாது அப்படின்னு ஒருத்தர், 77 வயசுக்காரர். ஆனால் அவரை பார்த்தா 77 வயசு மாதிரி இருக்க மாட்டார், ஒரு 50 வயசு சொல்லலாம், அப்படி கட்டு மஸ்தாக இருப்பார். அவர் காவேரியில் குளிக்கிறார். பொதுவாக தீஜாவுடைய எல்லா கதையுமே இந்த ஏரியாவுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த காவேரி, கும்பகோணம் இப்படியே எழுதி பல பேரை பைத்தியமாக்கியிருக்கிறார். இந்த பாபு, ஜமுனாவெல்லாம் தேடி பல பேர் கும்பகோணம் வீதியில் இன்றைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு பல பேரை லூஸ் ஆக்குனவர் தீஜா.
ஒரு எழுத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குது பாருங்களேன். இவர் காவேரியில் குளிச்சுட்டு துண்டெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில் வர்றார். ஒரு கூட்டம் பஸ்ஸிலேருந்து இறங்கி வர்றாங்க. என்ன மாமா இன்னும் கல்யாண வீட்டுக்கு நீங்கள் கிளம்பலையா? கல்யாண வீட்டுக்காரரு. யார் நீ அப்படிங்கிறார். நான் தான் உங்கள் தம்பி மக சீதாவுடைய மச்சான், இது ஏன் குடும்பம், போங்க போங்க கல்யாணம்லாம் ரெடி ஆயிடுச்சு போங்க அப்படின்னு அனுப்பிட்டு இவருக்கு அப்படியே காண்டாகுது. ஏன்னா இவருக்கு ஒரு அண்ணனுடைய மகன் பேர் சுப்பராயன், இவர் பேர் சாமநாது, அண்ணன் மகன் பேர் சுப்பராயன். சுப்பராயனுடைய பிள்ளைக்கு தான் கல்யாணம், கடைசி பிள்ளைக்கு கல்யாணம். இப்போ இவருடைய வாழ்க்கை சூழல் எப்படின்னா, இவருக்கு 2-3 பசங்க, 2 பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்குது. கால ஓட்டத்தில் எல்லா குழந்தைகளும் ஏதோ நோய் வந்தோ ஏதோ வந்து இறந்து போயிடுறாங்க. கடைசி ஒரே ஒரு பெண் குழந்தை தான் தங்கியிருக்கும். அந்த பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பார். போன இடத்துல ஒரு 2 வருஷத்தில் கணவன் இழந்து இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துடும். இந்த கதை 1960 உள்ளது. அன்னைக்கு கணவனை இழந்த கைம்பெண் எப்படி இருப்பாங்க? வீட்டுக்குள்ளே ஒரு வெள்ளை துணி, வெள்ளை சேலையை கட்டிக்கிட்டு தலையில் முக்காடோடு இருப்பாங்க. இவருடைய மனைவியும் இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நொந்து போய் இறந்துருவாங்க. இப்போ அப்பாவும் மகளும் மட்டும்தான். இவருக்கு அந்த எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிள்ளையை நம்மளால் வாழ வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு எரிச்சல், ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ளே இருக்கும். ஆனால் அண்ணன் மகன் இருக்கிறான்ல, அண்ணன் இறந்து போயிடுவார். அண்ணன் மகனுக்கு வயசு 66. ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப நோய் வந்து சுகர் வந்துலாம் இருப்பார் அந்த ஆள். ஆனால் சுப்பராயன் ரொம்ப புத்திசாலி. சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன கடை தொடங்கி அப்புறம் அதை பெருசாக்கி மொத்த விளக்கடையாக மாற்றி அரிசி பருப்பு எல்லாம் ஒரு ஆலை மாதிரிலாம் நடத்தி அந்த ஊரில் காவாசி சொத்து அவர் வாங்கிடுவார். அந்த ஊருக்கு பாலம் வந்ததே அவரால் தான் இருக்கும், அந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வந்ததே அவரால் தான் இருக்கும். ஊருக்குள்ள அவருக்கு நல்ல செல்வாக்கு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவருக்கு தெரியும். அவ்வளோ சொத்து சேர்த்ததுக்கப்புறமா அந்த பையன் என்ன செய்வான், அவருக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கும். அந்த சொத்தை 3ஆக பிரித்து ஒரு பாகத்தை தம்பிக்கும் இன்னொரு பாகத்தை சித்தப்பாவுக்கும் கொடுப்பான். அந்த மனசு பாருங்கள். அப்போ இவர் மனைவி இருக்கும், இந்த சாமநாத மனைவி இருக்கும். இவர் சொல்லுவார், சொத்து கொடுக்குறானா, சொத்து பெரிய சொத்து கொடுத்துட்டான், ஊருக்கு அவுட்டரில் கொடுக்குறான் சொத்து, இவன் சொத்து யாருக்கு வேணும் அப்படிம்பார். அந்த அம்மா சொல்லுவேன், அறிவு இருக்காயா, உங்கள் குடும்பத்திலேருந்து என்னையா சொத்து இருந்தது, இதனால் உங்கள் அப்பா சம்பாதிச்சதா இல்லை உங்கள் அண்ணன் நீ சம்பாதிச்சதா? பாவம் அந்த பையன், அவன் கையை ஊனி அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி அவன் சம்பாதிச்சதில் உனக்கு ஒரு பங்கு, அவன் தம்பிக்கு ஒரு பங்கு கொடுக்குறான்னா சந்தோஷமாக ஏற்றுக்கோயா, வைத்தறிச்சல் படாதையா, நம்ம வீட்டு பிள்ளை இல்லை வைத்தறிச்சல் படாதுன்னு இந்த அம்மா அவனை அந்த ஆளை திட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அதுவும் இறந்து போனதுக்கப்புறம் இவரை கண்டிக்கிறதுக்கு ஆளே இல்லை. இப்போ இந்த சுப்பராயனுடைய எல்லா பிள்ளைங்களும் 5 பொம்பளை பிள்ளைங்களும் கல்யாணமாகி செட்டில் ஆயிடுவாங்க, பசங்களும் நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க. இப்போ கடைசி பொண்ணுக்கு தான் கல்யாணம். சித்தப்பா தலைமையில் தான் நடத்தணும்னு அவன் பல தடவை வீட்டுக்கு வந்து சொல்வார். சித்தப்பா சீக்கிரம் வாங்க, வருவான் போய் குளிச்சுட்டு வர்றேன், சாமி கும்பிட்டு வர்றேன் இப்படின்னு இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பார். வீட்டுக்குள்ளே சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நேரம் நிற்பார். இவருடைய மகளுக்கு எரிச்சலாக இருக்கும், அப்பா பொறாமையில் தான் இப்படி செய்கிறாருன்னு. எப்பா கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டேலப்பா, போப்பா, அவங்க எத்தனை தடவை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க, அண்ணன் பாரு வீட்டுக்குமா 2 வீடும் பக்கத்து வீடு, இங்கிட்டுமா அலைஞ்சிக்கிட்டே இருக்குது, போப்பா போய் கூட நின்று நடத்தி வைப்பா. அண்ணன் இப்படியே மகளை பார்ப்பார். எனக்கு ஒத்த மக, நீ இந்த நிலமையில் இருக்கிற, அவனுக்கு 6 பிள்ளைகளும் நல்லா இருக்குது, நான் போய் நடத்தணுமோ? அவன் சொல்லுவாள், உன் புத்திக்கு தான் இப்படி இருக்கிறேன், நல்ல புத்தியோட அந்த பிள்ளையவாது வழி அனுப்பி போப்பா அப்படின்னோடனே அவருக்கு இன்னும் எரிச்சலாகும். போவார். அங்கே போனால் கல்யாணம்லாம் நல்லபடியாக நடத்தி இந்த ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்டுவாங்கள்ல பொண்ணையும் மாப்பிள்ளையும், எல்லாம் ஓடி வந்து பார்ப்பாங்க. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இந்த சமையல் பண்ணுறவங்க முதற்கொண்டு எல்லாம் வந்து என்ன அழகு, என்ன ஜோடி பொருத்தம்னு பார்க்க இவருக்கு அப்படியே தாங்க முடியாது. அப்படியே அடி வயிற்றுலேருந்து பொறாமத்தி அப்படியே எரியும், அப்படியே உச்சந்தலை வரைக்கும் வரும். அந்த இடத்துல அவரால் நிற்கவே முடியாது. அப்படியே தலையெல்லாம் சுற்றி அப்படியே வேகமாக வெளியில் வருவார். வீட்டுக்கு பின்புறமாக வெளியில் வந்தால் சாப்பாடு அங்கே தான் தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோறு குழம்பு எல்லாம் முடிஞ்சு பாயாசம் கொதிக்க வச்சுருப்பாங்க. பாயாசம்னா பார்த்திங்கன்னா பெரிய தேக்ஸான்னு சொல்லுவாங்கள்ல, பொருசு இந்த பிரியாணியெல்லாம் கிண்டுற மாதிரி பெரிய தேக்ஸா, கிட்டத்தட்ட 500-600 பேர் குடிக்க வேண்டிய பாயாசம். அப்படியே முந்திரி பருப்பும் நெய்யுமா அப்படியே மனமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கும். கடைசி நேரம், இறக்க வேண்டிய நேரம் பார்ப்பார். சமையல்காரன் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாம் உள்ளே போய் இந்த ஊஞ்சலை பார்க்க போயிருப்பாங்க. இவனுக்கு அப்படியே அந்த பாயாசத்தை பார்க்க இவரால் தாங்கவே முடியாது. பாயாசம், முந்திரி பருப்பு போட்ட பாயாசம், நெய் ஊற்றுன பாயாசம். என் மகளுக்கு இப்படி தான் செஞ்சேன், வாழ மூடாமல் என் வீட்டில் வந்து நின்றுட்டா, இவன் வீட்டில் மட்டும் கொளிக்கிறாங்களோ அப்படின்னு தாங்க முடியாமல் என்ன பண்ணுவார், ஆள் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாரா, அவ்வளோ பெரிய தேக்ஸாவை 2 கைட்டு அப்படியே பரட்டிடுவார். பாயாசம் அப்படியே கொட்டி சாக்கடையில் ஓடும். படக்குன்னு அந்த நேரத்தில் இதை கிண்டுறதுக்காக ஒரு பையன் ஓடி வருவான், பார்த்துருவான். ஐயா என்னையா பண்ணுறீங்க, பாயாசத்தை சாக்கடையில் கொட்டுறீங்கன்னு. உடனே இவருக்கு படக்குன்னு ஒரு பதட்டம் வரும்.
பார்த்துட்டோம்ல நம்ம செய்கிற தவறுன்னு உடனே ட்விஸ்ட் பண்ணுவார். என்னடா பாயாசம் கிண்டுறீங்க, பாயாசம் அதை மூடி வைக்கணுங்கிற அறிவில்லை. இத்த பெரிய பெருச்சாளி உள்ளே குதிச்சு ஆடிக்கிட்டு இருந்தது. நான் பார்க்க போய் சரியாக போச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும், எல்லாம் எலி பாயாசத்தை குடிச்சு சாவ போகிறீங்கடா, அதனால தான் பாயாசத்தை கொட்டுறேன் அப்படிம்பார். சமையல்கார பொண்ணு ஓடி வரும். ஐயா இவ்வளோ நேரம் இங்கே தான் நான் நின்றுட்டு இருந்தேன், இந்த கரண்டி எடுக்கிறதுக்காக போனேயா, பெருச்சாலிலாம் ஒன்றும் உழலையே. அப்போ நான் பொய் சொல்கிறேன்னா? என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரி இருக்கா? என் வீட்டு கல்யாணத்தை நானே இப்படி செய்வேனா? நீ சமையல்காரியா, நான் சமையல்காரனா? உள்ளே எவ்வளோ பெரிய பெருச்சாலி இருந்துச்சு தெரியுமா, அதனால தான் கொட்டுனேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் அப்படியே பதட்டமாகி வருவாங்க. இப்போ இவருடைய பொண்ணும் வரும். என்னப்பா எலி விழுந்துருச்சு, அதான் பாயாசத்தை கொட்டுனேன், எங்கே என்னை பார்த்து சொல்லு அப்படின்பா. அப்படியே திரும்பி மகளை பார்ப்பாரு. அவள் கண்ணுடைய உக்கிரம் தாங்க முடியாமல் படக்குன்னு திரும்பிட்டு இந்த சமையல் கான்ட்ராக்ட் கொடுத்தவன் யாருன்னு பார்க்குறேன்ட்டு ஓடிடுவார். அப்படியே ஓடி போகிறதோட அந்த கதை முடியும். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? கதையோட பேரே பாயாசம். பாயாசங்கிறது இனிப்பு தானேங்க. பாயாசம் சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ளே ஒரு இனிமை வருதுல்ல. அந்த நெய்யும் அந்த முந்திரி பருப்பு மிதக்கிற அந்த அழகான பாயாசம் நமக்கு சந்தோஷத்தை தானே தரணும். ஆனால் நம்ம சொந்தக்காரங்களில் ஒருத்தங்க, நம்மளால் உதவி பெற்றவங்க, நம்மளால் வாழ்க்கை நடத்துகிறவங்களுக்கு நாம் நல்லா இருக்கிறது பிடிக்காது. நம்ம வீட்டில் பாயாசமே இருந்தால் கூட அதை பாய்சனாக மாற்றிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவாங்கங்கிற உண்மையை 1960 தி ஜானகிராமன் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நம்ம எதாவது செய்ய முடியுமா? ஏன்னா அவர் சித்தப்பாவாயிட்டார். அப்போது இப்படி தான் இருக்கும் இந்த உலகம். இப்படிப்பட்டது தான், இப்படிப்பட்ட மனுஷங்களோட தான் நீங்கள் வாழ்ந்தாகணும், இப்படிப்பட்ட நண்பர்களோட தான் நம்ம பழகி ஆகணும். இதை சங்க இலக்கியம் புறநானூறு அன்னைக்கே சொன்னுச்சு. ஒரே தெருவு 2 வீடு, ஒரு வீட்டில் சாவு பறை ஒலிக்கிறது, இன்னொரு வீட்டில் கல்யாண முழவு ஒதிக்கிறது. இந்த கல்யாண வீட்டில் அப்போ தான் பொண்ணு கணவனை கல்யாணம் பண்ண போகிறா, நகையாக அணிகிறா. அந்த சாவு வீட்டில் கணவனை இழந்த பொண்ணு அணிஞ்ச நகையெல்லாம் கலட்டுறா. ஒரே நேரத்தில் ஒரே தெருவில் அடுத்தடுத்த வீட்டில் ஒரு நல்ல காரியமும் நடக்குது, ஒரு கெட்ட காரியமும் நடக்குது. இதை சொல்லிட்டு அந்த கவிஞர் எழுதுகிறார், இப்படிப்பட்ட உலகத்தை படைத்த அந்த கடவுள் இருக்கிறான் இல்லையா, அவன் ஒரு பண்பே இல்லாதவன். அவனுக்கு ஒரு அறிவு இருந்தால் அப்படி பண்ணுவானா? ஒரு வீட்டில் சந்தோஷம் இருக்கும்போது இன்னொரு வீட்டில் இப்படி ஒரு கஷ்டத்தை கொண்டு வருவானா? அவனுக்கு பண்பே இல்லை. ஆனாலும் இதுலேயும் ஒரு இனிமை இருக்கிறது. இதன் இயல்பை உணர்ந்தோர்கள் நிம்மதியாக வாழ முடியும். இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே. இன்னாதம்மை இவ்வுலகம், இந்த உலகம் இப்படிப்பட்டது தான், அதுலேயும் இனிமை காண முடிந்து வாழ முடிந்தால் இந்த வாழ்க்கை சந்தோஷமான ஒன்று தான் என்று சங்க இலக்கியத்தில் நம்முடைய புலவன் பதிவு செய்திருக்கிறார். என்றால் என் இனிய பெரியவர்களே, ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கோப்பை தேநீர், ஒரு கப்பு டீ, ஒரு கோப்பை தேநீர் எப்போ ஒரு கடலை விட பெரியதாக மாறும்? ஒரு கோப்பை தேநீர் உங்கள் கையில் இருக்குது, நல்லா சூடாக மணமாக சூப்பராக இருக்குது. இது எப்போ ஒரு கடலை விட பெருசாக மாறும்? இதை கொண்டு போய் கடலில் கொட்டிக்கிட்டா பெருசாக மாறும்னு சொல்லக்கூடாது. எப்போ இந்த ஒரு கோப்பை தேநீர் கடலை விட பெரிதாக மாறும் தெரியுமா? ரொம்ப ஆதூரத்தோடு, அக்கறையோடு, பரிவோடு, நமக்கு முன்பின் தெரியாத ஒரு முதியவரை உட்கார வைத்து ரொம்ப நேசத்தோடு அவருக்கு அந்த ஒரு கோப்பை தேநீரை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்போடு தரும்போது அந்த ஒரு கோப்பை தேநீர் கடலை விட பெரியதாக மாறுகிறது. இந்த வாழ்க்கை சுமாரானது தான், வானவில் மாதிரி வந்துட்டு போகக்கூடியது தான். ஆனால் இருக்கிற நிமிடங்களை வண்ணமயமாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த புத்தகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய புதையல் நமக்கு வழிகாட்டும் என்கின்ற காரணத்தினால் வான்வெலும் வாழ்வெனும் வானவில்லை வண்ணகரமாக புத்தகத்தின் துணை கொண்டு நீங்கள் நடத்தி செல்ல வேண்டும். இந்த திருவாரூர் வாழ்கிற எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடும் மிகச்சிறந்த சிந்தனையோடும் வாழ வேண்டும் என்று என்னுடைய அன்பை உங்களுக்கு தெரிவித்து மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.